சரி, இப்போ ஒரு மேரேஜ்ல கிடைக்கிற லீகல் ரைட்ஸ் வந்துட்டு இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்லயும் கிடைக்குமா? இப்போ நீ ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, இன்கேஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது 2 பார்ட்டிக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, உங்களால ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தரை காப்பாத்திக்க முடியும். ஈவன் ஒரு ஸ்டெப் ஹையரா போயிட்டு அதுல இருக்கிற விமன்ல ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, பிசிக்கலா மென்டலா ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அவங்களால டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே இருந்து அவங்களால ப்ரொடெக்ஷன் கூட கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மூலமா பிறந்த குழந்தைங்களுக்கு லெஜிட்டிமேட் ரைட்ஸும் உண்டு. அவங்க ஒரு முறையா பிறந்த குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு லீகல் ஸ்டேட்டஸ இந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்கும். சுன்முனியா வர்சஸ் வீரேந்திர சேவக் குஷ்வாஹா அப்படிங்கிற ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு நார்மல் மேரேஜ் கீழே ஒரு விமனுக்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமோ அதே ரைட்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கீழே இருக்கிற ஒரு விமனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அப்ஹெல் பண்ணிருக்காங்க. வெலுச்சாமி வர்சஸ் டி பச்சையம்மாள் அப்படிங்கிற கேஸ்லயும் 2 பேரு ரொம்ப நாளா தன்னை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சொசைட்டி மூலமா ஒரு கல்யாணம் இல்லாம தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, இல்ல தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வருவாங்க. உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல் பண்ணிருக்கு.